தாயக வாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். முதலில் இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரத்தின் விசேட அறிவிப்போன்றோம். மாபெரும் இரத்த தான முகாம் ஏக இறைவனின் திருப்பெயரால் இந்தியாவின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ரியாத் மத்திய மண்டலம் இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் மருத்துவ சேவை அணி கிங் சவுத் இரத்த வங்கி இணைந்து நடத்தும் மாபெரும் இரத்த தான முகாம் அழைப்பதால் வருகின்ற 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இடம் சுமேசி மருத்துவமனை ரியாத். நேரம் காலை 9 மணி தொடக்கம் மாலை 3 மணி வரை. இரத்த கொடையார்களுக்கு காலை மற்றும் மதிய உணவுகள் ஏற்பாடு செய்து தரப்படும். இரத்த தானம் செய்ய விரும்புவோருக்கான வாகன வசதிகளும் செய்து தரப்படும். தகவல் இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் மருத்துவ சேவை அணி மத்திய மண்டலம் சவுதி அரேபியா ரியாத் சவுதி அரேபியா. மேலும் அவர்களுடைய நேரடி தொடர்பிலக்கங்கள் சேவைகள் மற்றும் பிற சேவைகளுக்கும் நீங்கள் அழைக்கலாம். தொடர்பிலக்கம் 0549 87 43 62. இன்னுமொரு தொடர்பிலக்கம் 0509 72 70 09. இன்னுமொரு தொடர்பிலக்கம் 0510 42 79 01. சவுதி அரேபியாவில் கோடை விடுமுறைகள் முடிந்திருக்கின்றது. பள்ளிகள் திறப்பு. கோடை விடுமுறை முடிந்து சவுதி அரேபியா பள்ளிகள் இன்று திறக்கப்படுகின்றன. அரசு மற்றும் தனியார் துறைகளில் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணிபுரிகின்றனர். சவுதி அரேபியா பாடசாலைகளில் 60 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கின்றார்கள். காலை 6:30 மணிக்கு பள்ளிகள் தொடங்கும். மதிய நேரம் வகுப்புகள் முடிவடையும். அதே நேரத்தில் போக்குவரத்து அதிகரிக்கும். சாலை நெரிசல்கள் காரணமாக போக்குவரத்து துறையினர் சரி செய்வதற்கான ஏற்பாடுகளை துரிதப்படுத்துவார். பாடசாலைகளுக்கு அருகே போக்குவரத்து துறையினர் விசேட கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட இருக்கின்றார்கள். இந்தியன் பள்ளிகளில் மாணவர்கள் செப்டம்பர் 1ஆம் தேதி வகுப்புகள் தொடங்குகின்றன. சவுதி அரேபியாவில் பல பகுதிகளில் கடும் வெப்பம் நீடிக்கின்றது. இந்த நிலையில் வானிலை மையத்தின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் வகுப்புகள் ஏற்பாடுகள் செய்யப்படும். உலக சுகாதார அமைப்பின் உயர் கொல்லியாக கருதப்படும் குரங்கு அம்மை குறித்து எச்சரிக்கை வழங்குமாறு உலக நாடுகளை அழைப்பு வழங்கப்படுகின்றன. இது குறித்து அறிக்கை வெளியிடப்பட்டிருப்பதுடன் சவுதி அரேபியா பொது சுகாதார ஆணையகம் சவுதி அரேபியாவில் குரங்கு அம்மை நோய் இதுவரையில் கண்டறியப்படவில்லை என்று அறிவிக்கப்படுகின்றது. இது குறித்து விரிவான தடுப்பு நடவடிக்கைகள் ஆணையம் முன்னெடுத்து வருவதாகவும் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அனைவரும் வேண்டப்படுகின்றனர். இறப்பு விகிதம் 10:1 என்ற அடிப்படையில் காணப்படுகின்றது. ஆகவே இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டும் பின்பற்றுங்கள். உயிர்கொல்லி குரங்கு அம்மை நோய் சவுதி அரேபியாவில் இதுவரை கண்டறியப்படவில்லை. சுகாதார அமைச்சின் விசேட அறிவித்தலம். செவிலியர்களுக்கான அடையாள அட்டைகள் சிறப்பு முகாம். 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சவுதி அரேபியா NRTA சார்பாக ஜித்தான் மாநகரில் மருத்துவ சேவையாற்றும் செவிலியர்களுக்கும் தமிழ்நாடு அரசு அகிலக தமிழர் நலத்துறையின் அடையாள அட்டைகள் பதிவு சிறப்பு முகாம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றிருந்தது. இதில் கலந்து கொண்டவர்கள் அகிலக தமிழர்களுக்கான தமிழ்நாடு அரசு அகிலக தமிழர் நலமைப்பு மற்றும் தமிழர் நல வாரியம் அகிலக திமுக மாநில நிர்வாகிகள் குடியிருப்புகளுக்கான நேரடியாக வருகை தந்து உறுப்பினர்கள் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி சவுதி அரேபியா NRTA நிர்வாகிகளுக்கு மகிழ்ச்சியுடன் நன்றிகள் தெரிவித்துக் கொண்டனர். பொது போக்குவரத்து ஆணையகத்தின் விசேட தகவல் ஒன்றும். சவுதி அரேபியாவில் பொது போக்குவரத்து ஆணையகம் விசேடமாக ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்புத்துறை விசேட அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ளனர். சவுதி அரேபியாவில் பணியாற்றி கொண்டிருக்கும் ஓட்டுநர்களின் அறிவுறுத்தல்களை பின்பற்றாதவர்களை பயணச்சீட்டு இன்றி பயணிப்பவர்களையும் போலீசில் ஒப்படைக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். பேருந்துக்குள் உணவு அருந்துவது தடை செய்யப்படுகின்றது. கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை போலீசில் ஒப்படைக்க வேண்டாம். பிற பயணிகளுக்கோ ஓட்டுநருக்கோ ஆபத்தை ஏற்படுத்த முனைதல், பெண்கள் குழந்தைகள் முதியவர்களிடம் அநாகரிகமாக நடந்து கொள்ளுதல், குற்றச்செயல்களில் ஈடுபடுதல் உட்பட்டவை தண்டனைக்குரிய குற்றங்களில் ஒன்றோ. ஆகவே இவற்றை நீங்கள் வீடியோ பதிவாகவோ அல்லது ஏதோ ஒரு அடிப்படையில் நீங்கள் போலீசில் தகவல் கொடுக்கலாம். அடையாள அட்டைகள் காட்ட மறுப்பது உட்பட்டவையும் தண்டனைக்குரிய குற்றங்களில் ஒன்றோ. ஆகவே சவுதி அரேபியா பொது போக்குவரத்து ஆணையத்தின் விசேட அறிவித்தலை பின்பற்றி எமது தமிழ் சாரதிகள் செயற்படுங்கள். 5 மாதங்கள் ஹவுஸ் டிரைவராக வேலை
செய்வதற்குரிய வேலைகள் இருக்கின்றது. இடம் ரியாத்தின் இஸ்மின் இடத்தில் இருக்கின்றது. 5 மாதங்கள் மட்டுமே வேலை செய்யக்கூடிய வேலைவாய்ப்பு ஒன்று இருக்கின்றது. சம்பளம் 2000 ரியால் சம்பளம். தேவையுடையவர் தொடர்பு கொள்ளும்படி அறிவிக்கப்படுகின்றார். தொடர்பிலக்கம் 966 51 014 87 59. தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். 20 ஆண்டுகள் அனுபவம் இருப்பதாகவும் புரோட்டா மாஸ்டர் இருக்கின்றார். விசா இருந்தால் தெரியப்படுத்தவும். தமிழ் உறவுகளை தொடர்பிலக்கம் 9750 52 42 77. ஒருவருடைய கேள்வி ஒன்று, தான் தாயகம் செல்ல இருப்பதனால் எனது டிக்கெட்டின் லக்கேஜின் பெறுமதி 30+7 என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கேன் லக்கேஜ் இல்லாமல் 18+18 36 கிலோவாக கொண்டு செல்ல இயலுமா என்று கேட்கின்றார். தமாம் ஏர்போர்ட்டிலிருந்து இந்தியா செல்ல இருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார். இவருடைய கேள்வி ஒரு முரணான கேள்வியாக இருக்கின்றது. கண்டிப்பாக விமான நிலையங்களில் என்ன நடைமுறைகள் இருக்கின்றதோ அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அதை தவிர்த்து இப்படியான முரணான செயற்பாடுகள் ஈடுபட்டால் நீங்கள் கொண்டு செல்கின்ற லக்கேஜுக்கு அதிகூடிய அபராதங்கள் அல்லது அதிகூடிய தண்டப்படங்கள் விதிக்கப்படலாம். கண்டிப்பாக உங்களுடைய லக்கேஜில் என்ன பெறுமதி இருக்கின்றதோ அதை லக்கேஜாக கொண்டு செல்ல வேண்டாம். கேன் லக்கேஜ் 7 கிலோ அல்லது 8 கிலோ அது கொண்டு செல்லலாம், கொண்டு செல்லாமல் விடலாம். அது உங்களுடைய பொறுப்பில் இருக்கின்றது. ஆனால் கேன் லக்கேஜின் பெறுமதியை லக்கேஜின் நிறையோடு ஒப்பிட முடியாது. ஆகவே வாய்ப்பே இல்லை. நீங்கள் லக்கேஜில் 30 கிலோ என்றால் 30 கிலோ மட்டும்தான் கொண்டு செல்ல முடியும். இப்படியான முரணான கேள்விகளை எப்படித்தான் கேட்கின்றீர்களோ தெரியவில்லை. அதைவிட 2 பெட்டிகளாக கொண்டு செல்லலாம் என்று கேட்கின்றீர்கள். இதில் 30 கிலோ 1 PS என்றால் ஒன்றாக மட்டும்தான் கொண்டு செல்ல வேண்டாம். அதுவும் பெட்டியாக நீங்கள் கொண்டு செல்ல நபராக இருந்தால் அதை வார்ப்பிங் செய்ய வேண்டும் என்பதையும் மறந்துவிட வேண்டாம். ஆகவே டிக்கெட் முன்பதிவுகள் செய்யும் நேரத்தில் உங்களுடைய லக்கேஜினுடைய பெறுமதி முதலில் நீங்கள் நிறுத்தி வைத்து கொண்டு அதற்கு ஏற்ற வகையில் நிறைய விமான சேவைகள் இருக்கின்றது. அதற்கு ஏற்ற வகையில் விமான நிறுவனங்களை தெரிந்தெடுத்து கொள்ளுங்கள். டிக்கெட்டின் பெறுமதிகள் கொஞ்சம் கூடி குறைந்தாலும் உங்களுடைய டிக்கெட்டின் நிறைகளுக்கு ஏற்றமாறு விமான சேவைகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்படியான முரணான கேள்விகளை விட்டுவிடுங்கள். சவுதி அரேபியா வீட்டுக்கு 2000 ரியாலில் 2 மாதங்கள் வேலை செய்வதற்கு டிரைவர் வேலை இருப்பதாக ஒருவர் சொல்லியிருக்கின்றார்கள். விருப்பமானவர்கள் 05 70 63 80 18 என்ற எண்ணில் அழைக்கலாம் என்றும் சொல்லப்படுகின்றது. சவுதி அரேபியா ஜித்தாவில் ஏசி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் பழுது என்றால் இவரை நீங்கள் அணுகலாம். தொடர்பிலக்கம் 96 65 45 94 56 76. நன்றி.